இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பிரியாணிலாம் குழஞ்சி போயிடுச்சாங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணாம். இந்த அளவு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நல்லா உதிரியாக நீங்களும் செய்யலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரைன்ங்க. இது 1 கிலோ கரெக்டாக ஒரு பாத்திரம் வந்துருந்துச்சு. அந்த பாத்திரத்தில் 1½ பாத்திரம் தண்ணியை நான் அளந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியாக வச்சிடுறேங்க. இன்னொரு பக்கம் அந்த அரிசியை ஊற வச்சிடுறேன். இது ஒரு 3/4 மணி நேரம் தாராளமாக ஊறட்டும். 300 ml நான் கடலை எண்ணெயை போட்டிருக்கேங்க. 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1½ கிராம் கிராம்பு போட்டிருக்கேங்க. இது நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே 150 கிராம் தோல் உரிச்சி அரைச்ச பூண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கி கமகமன்னு வாசனை வந்த உடனே 100 கிராம் இஞ்சிங்க, அதுவும் தோல் உரிச்சி அரைச்சி போட்டிருக்கோம். அதுவும் இப்போ நல்லா கமகமன்னு வாசனை வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. 250 கிராம் வெங்காயம், 250 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10 கிராம் சக்தி தனி மிளகாத்தூள், 45 கிராம் கல்லுப்பு போடுங்க. இது தம் பிரியாணிங்கிறதுனால நான் 45 கிராம் கல்லுப்பு போட்டிருக்கேன். 100 கிராம் தயிரும் போடுங்க. நல்லா வதக்குங்க. கமகமன்னு ஒரு நெய் வாசம் வரும். தயிர் வதங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனை நான் இதில் வந்து க்ளீன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் கொதிக்கிற தண்ணியை இப்போ நான் இதில் சேர்த்துட்டேன். பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தையும் ஒன்று சேர்த்துட்டேங்க. இப்போ அரிசியை ஒரு வடி பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோம். தண்ணி நல்லா வடிட்டோம். இங்கே மசாலா கொதிக்குது. இப்போ வந்து இந்த அரிசியை போட்டு நிதானமாக மெதுவாக கிண்டணும். கண்ணாபின்னான்னு கிண்டக்கூடாதுங்க. அதே போல் தான் பிரியாணி நீங்கள் இறக்கின பின்னாடியும் கரண்டியை போட்டு கண்ணாபின்னான்னு கிண்டிங்கன்னா தூளாக உடஞ்சிரும். ஸோ ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலங்கிற கதையாக நீங்கள் நல்லா பக்குவமாக செஞ்சுட்டு கூட அதை கரண்டியை போட்டு கிண்டிட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ நிதானமாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் அடித்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து உங்களை